ஐயப்ப பக்தர்கள் நடத்தக்கூடிய அற்புதமான விழாவிற்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைத்து உண்டு உள்ளங்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இங்கே சிறப்பான ஒளிகளை அமைத்துக் கொண்டிருக்கூடிய திருப்பதி ஒளிபரப்பு நிலையத்தார் அன்புலத்திற்கும் அன்பு நண்பர்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நண்பர்களின் சார்பாகும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கொண்டு அண்ணன் ஆவணத்தை சேர்ந்த சந்திரன் அண்ணா அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். ஆக நார்மல் சொல்லபடி வெள்ளிமலையிலிருந்து இந்த வேட்டுமலையை நாடி வந்தாச்சு. எதற்காக? இங்கெல்லாம் வள்ளி இருப்பதாக நாரதர் அறிவித்திருந்தார். அவங்க அப்பேற்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடமாக இருக்கின்றது. குருஜனிடம் இந்த குருஜனத்தை பார்க்கின்ற பொழுது பறவைகள் வாழ்வதும் மயிலங்கள் ஆடுவதும் அப்படிப்பட்ட இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குருஜனிடத்திலே இயற்கை வனங்களோடு நடந்து பார்க்கின்ற பொழுது விவசாயம் என்பது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும். விவசாயம் என்பது நமது தமிழகத்தின் முத்துகெலும்பு. ஆக விவசாயம் இல்லை என்றால் நாட்டில் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல நேரம் பார்த்து நல்லம் பார்த்து விதை போட்டாத்த சிறப்பாக என்ற காரணத்தினால நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். ஐயப்பனையும் வணங்கிவிட்டு பிறகு கரியனுக்கு நம்ம செல்ல வேண்டும். ஆயிரம் கோடி பக்தர்கள் கூடி வருவான் ஐயப்பன்
ஐயப்பனை வணங்கி இடத்துல வந்து விட்டார். இவரத்தை பார்க்கின்றது மிக அருள் மிகுந்த இடம். அவருடைய உத்தரத்தை பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்று எல்லா மனிதனும் பூலோகத்தில் தான் உண்டு. நல்லதை நினைக்கக்கூடியவனும் இங்கதான் வாழ்கின்றார்கள், கெட்டது நினைக்கக்கூடியவர்கள் இங்கதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிலையில் கஷ்டங்கள் துயரங்கள் வரத்தான் செய்யும். அப்படி துன்பம் துயரங்கள் வருகின்ற பொழுது அதை கண்டு மனம் வந்துவிடக்கூடாது. இப்படி இயற்கையான காட்சியை காண்கின்ற பொழுது, இல்ல இப்படி ஒரு திருவிழாவுல கலந்து கொள்கின்ற பொழுது, இல்ல இப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இயற்கையான நந்தவனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகு நிறைய இருக்கின்றது. அப்படி இடத்துல பலவிதமான பறவையோட சத்தங்கள் ஒருவிதமாக ஒழித்துக் கொண்டிருந்தாலும் இவ்விடத்திலே அந்த சத்தம் குயிலோட சத்தம், பொன்மார்களின் சத்தத்தை கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது? பொன்வாங்குயில் சிங்காரமாய் பொன்வாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீத வள்ளி இருப்பதாக நாரதர் சொன்னார். அவர்கள் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. இந்த கானத்தை கேட்டவுடனே உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க விடும் அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்திலே வள்ளி என்ற பெண்மணி சிறப்பான முறையில் ஆரோரம் சோழி என்று கானம் பாடி பரவட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்லுங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. ஆமா, காவலுக்கு வந்திருக்காங்க. காவலுக்கு வந்த மக்களை தெரியுது. அப்ப எதுக்கு சொல்லுங்க? காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யார? படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் உண்மை. ரொம்ப நாளா உங்களை காதலிக்கணும்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்கல்ல. இப்ப இருந்துல அப்ப இருந்தேன். ஆத்தாங்க. என்னென்ன தேய் நேரத்தில் அன்னமாகப்பட்டவர்கள் அப்படி ஆளாலும் சோழன்று காண
காதல் செய்து கொண்ட அண்ணாவரை நானும் காதலிக்கிறேன் தெரியுமா? அப்படின்னா இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை பார்க்கின்ற பொழுது அண்ணாவை அடைய வேண்டும். அம்மான் வயிற்றில் பிறக்கப்பட்ட அண்ணவர் இந்த இடத்துல இந்த நந்தவனத்துக்குள்ள அப்படி துள்ளி துள்ளி ஓடுவதை பார்க்கின்ற பொழுது துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன கண்ணி உந்தன் பேர் வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சம் போவதென்ன ரெண்டுக்கு மூத்த கொடுத்ததே வாயில கொடுக்க முடியும். நீங்க மஞ்சி விட்டு எங்க கொடுக்குறீங்க முத்த எங்களுக்கு கேள்வி மான் எப்படி இருக்கும்? ஆமா அப்ப அதை முத்தம் கொடுக்கணும்னா 2 பேர் கொடுக்க முடியுமா? ஓ நீங்க சொல்ற பார்த்தா பல இடத்துல மஞ்சி விட்டு போய் இருக்கியா? மஞ்சி விட்டு வணங்க வேண்டிய இடத்துல எல்லாரையும் வணங்கத்தாண்டா மாடுக்காண்டி பால்வாடி பக்கியெல்லாம் தக்க போறாத்தே இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல அன்பழகப்பட்டவள் சிறப்பாக பார்த்து கொண்டிருங்க. ஏன்னா சிறுசுல பார்த்தனா அதான் சிறுசா இருந்துச்சு. அது எனக்கு இனிப்பா இருக்குது. சிறுசுல இருக்கீங்களா? சிறுசா பார்த்தது இப்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன சிறுசு என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரியல? இல்ல எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல பார்த்து இப்ப பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா இப்ப போய் பார்க்க போறீங்க. தம்பி ஒரு விஷயம் தெரியுமா? எது சிறுசா இருந்தா காரணம் இருக்கு. ஒரு குழந்தை இந்த குடும்பத்துல பிறந்துன்னா
பவன் கோயில் அது என்னங்க அது என்ன நீங்க சொல்லுங்க. தெரியல உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க வேடுவரே. குழந்தையா இருக்கின்ற பொழுது எப்படி இருக்குதோ அதே அளவு பெரியாளர்களால இருக்கும்னா அது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கண்ணுல இருக்கிற இந்த கண் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய இந்த கருவிழி, இந்த கருவிழி விட்டு சிறந்து குழந்தையா இருக்கின்ற எந்த அளவுக்கு அதே அளவுக்கு இருக்கு. அது மட்டும் பெருத்துக்கலாம் வராது. அந்த மாதிரி இந்த பெண்ணை சிறுவையில பார்த்தேன். அப்ப அது சிறுசா இருந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன். எது வளர்ந்துருக்கு? அவருடைய கூந்தல் அல்ல. அள்ளி முடிஞ்சு நடந்து வந்தா அப்படி இருக்குல்லையா? பெருசா இருக்குமோ? பார்த்ததுலையே அந்த காலத்துல பழைய நடிகர் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் அப்படிதான் கூந்தல் இருந்தது. பெண்கள் அப்படித்தான் வளர்த்து வச்சிருந்தாங்க கூந்தல். இன்னைக்கெல்லாம் என்னென்னத்தையே போட்டு வளர்த்து முடிய அப்படி வளர்க்குறேன் இப்படி ஆகுன்னு சொல்லி கண்டா வந்தா வாங்கி தேய்ச்சி இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போய் அப்படி ஒட்டு முடியோட தெரியுது. உங்களுக்கு ஏன் முடியும் சேர்த்துட்டேன்னு சொல்றேன் சொல்லுவோம் எனக்கு தெரியுமா? ஏன்னா அப்படிதான் இருக்கின்ற பொழுது என்ன ஒரு விஷயம்னா அந்த காலத்துல சாதாரண கம்மா கரம்ப மண்ணை எடுத்து தேய்ச்சாங்க. முடி அப்படி இருந்துச்சு. அம்மா எல்லாம் குளிக்க வைப்பாங்க. அப்படி தேய்ச்சி அதை பிடிச்சி வந்தா முடி நல்லா இருந்துச்சியா. இன்னைக்கு நீங்க கூட கண்ட வாக்குல தேய்ச்சி அனைத்தையும் கொட்ட வச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருந்தாரு. இந்த இடத்துல அந்த பெண்ணாகப்பட்டது எப்படி நடந்து வருகின்ற போது கொண்ட முடிஞ்சு அதற்காசு பட்டு வச்சு வள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பலவிதமான அறிவியல் கொட்டக்கூடிய அற்புதமான நீரோடைகள் இருக்கக்கூடிய அந்த இடம். தண்ணிலேயே பல வகைகள் இருந்துட்டாலும் குறிப்பிட்டு சொல்லுவது 2 தண்ணி. தண்ணி வகையை பத்தி எங்க அண்ணன் சூர்யாட்ட கேளுங்க, நீங்க சொல்லுங்கண்ணே. தண்ணி என்னமோ சொன்னீங்க, என்னமோ தண்ணியில 2 வகை இருக்கு மாப்பிள்ள. தண்ணி இந்த தண்ணி பாவாடை தாவணி தண்ணியை கேட்டுக்கிறீங்களா? பாவாடை கேட்கிறாரு. இப்ப பாவாடை பெருசா தண்ணி பெருசா? தண்ணியில 2 விதம் இருக்கின்றது. என்னன்னா சாதாரண மழை நீச்சு ஓடுற தண்ணி வேற, ஆனா
மழையில் மழை பெய்து வரக்கூடிய தண்ணி மூலிகை நிறைந்த ஒரு தண்ணி. ஏன்னா பல மூலிகை செடிகள் இருக்குங்க, அது வேரோட வேறாக கலந்து அந்த தண்ணி வெளியில வருகின்ற பொழுது மருத்துவ குணம் நீராக அறிஞராக போட்டு அப்பேற்பட்ட அறிவு நீரை குடிச்சாலும் சரி, இல்ல போய் குடிச்சாலும் சரி, உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் தீர்ந்து வரும். ஆனா அப்பேற்பட்ட தண்ணியை குடிக்க சொன்னா பயில கண்ட கண்ட தண்ணியை குடிச்சு இதே மாதிரி கட்டப்படாச்சு பேசாம இதுக்கு மேல இந்த வாரம் ஆக்கி போச்சு. இதே மாதிரி வாசிக்கல பூஜை அப்ப ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் போட்டு விடு போயிடும். ஒரு 10 நிமிஷம் வச்சு விட கூப்பிடுறேன். தங்கராசு தூய்மையா குடிக்கீங்க வாடாங்கட்டு தங்கராசு அடம் பார்த்தாலும் பப்பைய கூட்டு போய் வாடா தங்கராசு ஒரு நாள் யாரும் போயிடாதியா, முனி ஓட்ட போதே கிராஸ் ஆகும், போயிடாதியா. நீர் கிடைக்கும் எல்லாத்துக்கும். ஆளை மாத்த போறேன், சும்மா இருக்கு அமைதியா. அட தங்கராசு யாரா முரட்டால ஓடுறா டேய், என்னமோ பண்ணிட்டு போயிட்டாரா டேய், யாரா டேய், ஏன் விடுத்து வச்சா வாங்கப்பா தலைவா. அந்த மோட்டரை போட்டு விடு டம்மு டம்முன்னு. கரெக்டு மாறி வருமா? ஆமா. அப்புறம் என்ன பொறுமை நானும் தூங்குவேன். ஏய் கத்தியா பாண்ட பத்தியா சருக்கு என்ன உங்களுக்கு Hey!
அஞ்சு வாங்க. ஒரு அழகு பட்டக புதிய புத்தகம் சீரியும் வந்தலிலே முத்தரையின் மீது ஒரு பாடலை பாடிவிட்டு சந்திக்கக்கூடிய ஆட்களை விரைவாக சந்திப்போம். காட்டுக்குள்ள ராஜாதானே சிங்கம், நாட்டுக்குள்ள முத்தரையர் சங்கம், ராஜா முத்து ராஜா ராஜா முத்து ராஜா சுவரன் மாறன் பரம
கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. ஆக சந்திக்க வேண்டிய ஆட்களை ஒரு மானத்தேடி செல்வது போல புள்ளி செல்லலாம். யாரையா நீங்கள்? என்ன வழிமறிச்சதன் காரணம் என்ன? வழிமறிக்கதான் நான் இப்ப வந்திருக்கேன். எதுக்காக என்ன நீங்க வழிமறிக்கிறீங்க? இடத்துல காவலாளிதான். ஓ, இந்த இடத்து காவலனோனி. நோனியா? காவலனோனி. ஓ, காவலன் நான் தான். எதுக்கு காவல்? உண்மையை வராது. பெண்ணை உன்னால காக்க முடியுமா? புரியலையே. எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எங்க போறான்னு தெரியல. போய் நடந்துட்டு வந்துடுறாங்க. காத்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஆமா ஆமா ஆமா. உன்னால கேட்க முடியுமா? முடியல. அப்புறம் எதுக்கு காக்கிறவங்க? நேரத்துல போயிட்டு வந்தாங்க. காக்கிறதுக்கான காரணம் காக்காம போங்க. எனக்கு தேவையான ஒன்று உள்ள போயிருக்கு. அதை உங்களுக்கு வந்திருக்காரு. முத்தரை வாடலை பாராட்டி அன்புல உண்ட சேவகாரமட்டியை சேர்ந்த அன்புல உண்ட கிராமத்தார்கள் இம்முத்தரையர் பாடலுக்காக பொன்னாடை ஒற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நத்தம் வட்டார முத்தரையர் இளைஞரணி சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். ஏன்னா நம்ம ஊருக்கு குறைஞ்ச ஒரு 18 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். ஆக எத்தனை முறை வந்தாலும் இந்த இடத்துக்கு நீங்க வரணும் என்று சொல்லி அன்பும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கூடிய அன்புல கொண்ட நமது சேவகாரம்பட்டியை சேர்ந்த கிராமத்தார்கள் பொதுமக்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எப்போதும் போல இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அன்பு உறவுகளின் சார்பு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நீண்ட வணக்கம். வணக்கம். எல்லாம் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையாக நான் வந்தவே பார்த்தது கிடையாது. அப்புறம் பெண்களுக்கு காவலுக்கு துணியாக நிற்கு. பெண்கள் காக்கிறது காவல். அவங்க காக்கிற காவலுக்கு நீங்க துணையாக துணை பாம்பு வண்டி வந்துடக்கூடாது. காவலுக்கு காட்டுக்குள்ள இருக்கோம்ல. காட்டுக்குள்ள எல்லாம் வளர்த்தானே செய்யும். அதுக்குதான் நான் காவல். சரி, இவ்வளவு அக்கா பேசுறே. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு எந்த ஊரு? வெள்ளிமலை. அங்க இருந்து ஒரு மானை போய் நான் கேட்கிறேன். மானை பிடிக்கிறதுக்காக வந்தீங்க? பிடிக்க தெரியாம வந்திருக்கேன். அதன் அழகை கண்டு அங்கேயே பிடிச்சிருப்பேன். எச்சி வடி வெட்டிய. எச்சி வடி வெட்டுறா? அது ஒண்ணு போல ஆளு. மானாங்க கண்டவனுக்கு பறி கொடுத்துட்டேன். மனச என் மனச வழி கொடுத்து அப்படியே நாடி ஓடி வருகின்ற போது அந்த மானாகப்பட்டு இங்க வந்துருச்சு. எனக்கு சொந்தமானது உள்ள போயிடுச்சு. அப்போ ஏக்கத்துல வந்திருக்கீங்க. ஏக்கத்துல கொஞ்சம் நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாம இருக்க முடியுமா? ஏற்பட்டது. நோக்கம் ஏற்பட்டாலும் அந்த மான தொடர்ச்சி வந்தேன். அந்த மான உள்ள வச்சு கொஞ்சம் ஏற்கமா இருக்கு. நான் ஒரு மன்னரோட மயன். நான் போய் சொல்ல மாட்டேன். எந்த நாட்டோட மன்னன்? நம்பிராஜ குறிஞ்சி நாட்டுல வேறு விலை சாதனை சித்தூர். அப்படி சொல்லுங்க. சித்தூருக்கு தலைவருடைய பிள்ளை நீங்க. மன்னர் இருந்தீங்க. அது இருக்கிற எல்லாம் மன்னர் பரம்பரை. அது ஒரு விஷயம். ஆக இந்த இடத்துல நீங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க, எல்லாத்தையும் உள்ள விடுங்க. தோட்ட விட உட்காந்துருக்கீங்க. எல்லாத்தையும் உள்ள விடுங்க. எனக்கு சொந்தமானது உள்ள போயிட்டு அதை பிடிக்க விடு. யாருன்னே தெரியல. இல்ல நீ யாரு பிடிச்சு கொடு. அப்படி வாய்ப்பு இல்லையே. நீங்க வேற வழியா இன்னாருன்னு சொல்லுங்க. நான் பாக்குறேன். வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். பிடிக்கணும். உங்களுக்கு எந்த ஊருங்க? வெள்ளிமலை வந்து வந்திருக்கேன். எந்த ஊருன்னா? உங்க அப்பா அம்மா பேருங்க? எங்க அப்பா கடையாண்டி. அம்மா பேரு சடச்சி. ஓ, எங்க அண்ணன் ஒருத்தங்க யாரு? தொந்தி பேட. அப்படியா? ஆமா. என் தம்பி ஒருத்தங்க யாரு? மணிகண்ட பிரபு. அப்போ நல்ல பிரபு. தேங்க்யூ பிரபு. அப்படியா? பிள்ளைங்க ஒரே குடும்பம். ஆமா. ஏன் பேர் தெரியுமா? கண்டவேடன். கந்தவேடனா? சரிங்களா? யார் தெரியுமா? நம்பிராசன் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன். ஆமா. நம்பி வீரத்தவன். வேறு நம்பி. அதே வேட்டுத்தவன் நம்பி மகனே. மாப்பிள்ள என்னங்க மாமா? தெரியலையா? என்ன மாமா? மாப்பிள்ள மாமா தானே? தெரியலையா? நீங்க யாரு தெரியுது? தெரியல. ஏன் தெரியுங்களா? குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. அப்ப என்ன கண்டவன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொந்தக்காரர் தான்.
தேடி வர ஒரு தங்கச்சியை பாக்குறீங்க. உங்களுக்கு இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன? பொண்ணை தேடி வந்தா செலுத்த ஒரு நிபந்தனை என்ன? காட்டுக்குள்ள என் தங்கச்சி மட்டும் இருந்தா என் தங்கச்சியாக இருக்கு நீங்க போங்கன்னு உள்ள விடலாம். காட்டுக்குள்ள நிறைய வேலை பார்க்குற பொம்பளை இருக்கு. எப்படி வேலை பார்க்குறேன் நான் பார்த்து வேலை தெரியாதா? எப்படி வேலை பார்த்தா அவங்க பார்த்துட்டு இருக்க. எனக்கு தேவையான ஒரு தங்கச்சி என் தங்கச்சி நீங்க பாத்துருக்கீங்களா? சிறுசிலே பார்த்திருக்கேன். அப்புறம் சிறுசில பார்த்தா வயசுல வந்துருச்சுங்க. நீங்க போய் என் தங்கச்சி வச்சு வேலை பார்த்தது இங்க இருக்குது மனசுல பதிவாகி பார்த்த உடனே இதுதான் கண்டுபிடிச்சு விடுவேன். என் தங்கச்சி வச்சு வேலை முடியாது என்ன பண்ணி அதான் புருஷக்காரன் வந்து பிரச்சனை தேவையா நமக்கு? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது இங்க தேவை. உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சரியா மட்டும் என் தங்கச்சியை சொல்லிட்டீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு தான். கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. உள்ள உள்ள வந்துமா உள்ள போய் மட்டும் முயற்சி பண்ணுங்க. உள்ள தன்னால வரும். போதுமா? அப்புறம் தங்கராசு குடும்பம் தெருவுல போயிருச்சு. ஒரு மான் பறக்கண்டே நீங்க ஐயா வந்து அவனாரு அவர் என்ன வேலை வந்து ஒன்னே கட்டி பிடிச்சிருக்காரு. ஐயா மச்சான் மறக்கலாமா? அடுத்தவன் போட்டாட்டியா அல்வா போல சாப்பிடுங்க. சந்தேகமாவே ஊரே முட்டாட்டினா தேடி இருந்தாலும் இதான் வள்ளி நம்மளும் நமக்கு நான் வரலையா சும்மாவா ஆடிய கரல பூஜை போச்சு. அடிமாட்டி கேட்க உள்ள ரெண்டு நாளாக வரக்கவல்ல அடிமாட்டி கேட்க உள்ள ரெண்டு நாளாக வரக்கவல்ல அடி அதுவா வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்துருச்சா? வீட்டுல போய் யூரியா முறையை போய் குடிச்ச கொடுத்துருக்கா எல்லாம் புரிஞ்சுடா போய்க்கலாம். ஐயா ஐயா இவன் 5 மணிக்கு மேல 6 கூட்டம் போவாங்க. நீதான் 6 பேர் போக சொல்லிருக்கீல எது ஐயா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஐயா அவ வெள்ள பேப்பர் ஆம்பளை போட்டு நக்கு நக்குவா சொல்றது ஒரு வாரம் வந்து பழனிக்கு போறோம் பஞ்சாபல கூட நீங்க இது வள்ளி அல்ல வள்ளிக்கு தோழி உங்களுக்கு இவரை என்ன சொல்ற நக்கிறதுக்கு நீ தங்கச்சி
அப்படியே இடுப்புல வச்சு பால் கொடுமா. ஐயோ அது போதே ஒரு பேசிட்டு அடிச்சாங்க என் தங்கச்சி அழைக்கிறது. நீ வீடு வச்சாங்க ஆமா. நீ நடந்தது யாரா அவன் வந்து கோயில் கொடுத்தாரு. சரி இது எந்த கேட்டோ உண்டாண்டி வேடவர நீங்க வந்து வேடவர அவன் வீரதேவ அதான் தோல் என்ன தெரியா இல்ல அது யாரு அப்படின்னா ஆளு பாக்குற ஆளு இப்பதான் போயிட்டு வந்திருக்கேன் அவரோட அப்ப வாங்க தங்கை. அம்மா ராசாத்தி கூடுதல் முடிச்சு அடிக்க. ஒரே
வேடுவரு மானை புடிச்சு மோந்து பாக்கணுமா? அவர் அடிச்சு விட்டாருப்பா. குளிருக்கு யாரு குளிருக்கு பறந்து போயிட்டு தங்கச்சி வரவேற்பு கொடுத்தீங்களா? குண்டாம கொடுத்தோம் கொடுத்துட்டோம். சேர்ந்திருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்க கொடுத்துருக்கீங்க. சும்மா ஏன்டா போனடுவா வந்தவருக்கு அண்ணே நான் தங்கச்சி நீ விடு அண்ணே வேடிக்கை பார்த்தா இருக்கு. அண்ணே இதுவரைக்கும் நான் ஆம்பளையே பார்த்ததில்லை. என்ன வார்த்தை அண்ணே உங்களுக்கு அப்படி சொல்லுவோடா? பரவாயில்ல தங்கச்சி நம்ம இருந்து புதுசா ஒரு ஆம்பளை இங்க வந்ததில்லை. அப்படி ஒரு ஆம்பளை இந்த இடத்துல பாத்தீங்க. அண்ணே நீங்க பக்கத்துல நின்னே. நான் வந்தவருக்கு சரியா வரவேற்பு கொடுக்கணும் இல்லையாரு நீ பாத்துட்டு போய் அப்பா சொல்லணும்ல. தங்கச்சி என்னடி நான் ஆம்பளையில போ. நஞ்சை கரடிகளை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ புலவடியே வருக. தாங்கள் யார்? தாயந்தையார். எதற்கா பொம்பளை விட்டோன்னு போகாத மாமா. வட்டிக்கு கடவான நீ கெட்ட முடியாது. நான் என்ன பண்ண முடியாதா? நாங்க வசனம் பேசிட்டு வட்டியா கட்ட முடியாது சொல்லி பேசி முடிவுக்கு வாங்க. நஞ்சை கரடிகளை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ புலவடியே வருக. தாங்கள் யார்? தாயந்தையார். எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்வேன். செய்ய முடியவில்லை என்றால் கூட்டமாக ஒன்றாய் சேர்ந்து உறங்கி விடுவோம். அழகா பிறக்காத அழகா பிறக்காத பூரியா தெரியுது. ஒரு ஆம்பளை தான் இங்கே வந்துருக்கிற ஆம்பளை எவ்வளவு கூட்டம் முடிய காலம் பார்த்தா ஒருத்தர் மூஞ்சி வந்து காலிட்டு அளவு போவாது. அழகா இருக்கு. தேவதடி வண்ண தமிழகத்தில் வளமை குறையாமல் வான்போர் வந்து செத்துக் கொண்டிருக்கிற தலைவியாரே வெள்ளிமலையிலிருந்து வருகின்ற வேடுவன் அங்கே கண்டேன் ஒரு அழகான மான். என்ன மாதிரி அழகா இருக்குமா? இது ஓங்கி தலைவியார் அப்படி வாங்க. தங்கச்சி இல்லையானே? தலைவியார் அப்படி வாங்க. உங்களை பார்த்தா வருமா அவருக்கு? வெள்ளிமலையில் கண்டேன் அழகான ஒரு மான். சரி அந்த மானை கண்ட உடனே பிடிக்கலாமல் வருகின்ற பொழுது முன்னே ஓடியது நான் பின்னே ஓடி வந்தேன். அந்த மானை கண்டவுடனே பிடிக்கலாமல் நெருங்கி வருகின்ற பொழுது தன்னுடைய திருமணத்துக்கு புகுந்து விட்டது. அதுக்கெல்லாம் உங்க அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். நீங்க இந்த இடத்துக்கு தலைவிங்க கரிகட சிங்கம் நீங்க மட்டும் அவன நாயா வாய் தலையிச்சு என் கண்ணை காட்டு சிங்கம் தடுத்து நிறுத்திடுவாய். ஆக நீங்க மட்டும் அந்த மானை பிடிச்ச தாரம்னு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அந்த மானை நான் எங்க அண்ணனையும் தோழியும் கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேனுங்க. நீங்க அப்படி இல்லைங்க அவங்களுக்கு புண்ணிய வாங்கி அவங்க கேட்டே எனக்கு தெரியும் நல்லா இருக்கும். சரியா ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லையா? அண்ணா அடுத்த ஊர் பண்ணடா அவர் சொன்னது என்ன உங்களுக்கு கேட்டுச்சா? நல்லா ஓரளவு கேட்டுச்சு. அது முன்னோட இந்த பின்னோடி தானா? முன்னோடுவது எப்படி பின்னோடுவது எப்படி? இப்போ அதே மாதிரி கவனிச்சிருக்கேன். என்ன இழுத்து அண்ணே முன்னோடுவது எப்படி பின்னோடுவது எப்படி? போடா. ஏய் அடிச்சு காட்டுங்க. இங்க வா. தங்கச்சி முன்னோடுவது எப்படி பின்னோடு இருந்தாங்க. சரி. முன்னோடு அண்ணே சொல்லு. இல்ல வேணாமே நினைக்கிற. இப்படி குடிச்சிட்டு கையில ரெடியா வை. 1 2 3 மறுபடி ஓடுறதுக்கு நான் முன்ன ஓடுறேன் தங்கச்சி. எங்க நீங்க முன்னோட அவதான் பின்ன ஓடுவா. எப்படி ஓடுற பாத்தியா? அட பாவியலா. பின்ன ஓடுவது. அட என்ன அப்படி போய் வாங்க. யாரு குற்றம் வரலாம் மனசுக்கு. நாடா பத்த ராசாக்களுக்கு நம்பணும். ஆமாங்க. ஏடா ஏய் திருச்ச பகவா சொல்லுங்க ரெண்டு பேரும். ஆனந்த கடியல. ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்க. என்னண்டு? போறறமா சொல்லிட்டா போறீங்களா? இல்ல இல்லப்பா. சொன்னா காசு கிடைக்காது. அவன் சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவேன். ஆகையால நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வருவோமா? ஆமா நாடக பார்த்த மக்கள் அனைவரும் ஜாலியா போவாமா? அடிங்க மாமா. சலக்கு 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 சேல சலக்கு 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 Thank you.
மம்மி how the milk நான் பால் வேணும் மச்சாமி இங்க பால் வராத தண்ணி குடிக்கிறேன் மாமாட குடி ஏன் மாமா போதுமா மான் முன்னோட நான் பின்னோட வந்த வழியில மான் வந்து திரையரங்குல வந்துருச்சு நீங்க சொல்றீங்க அப்பேற்பட்ட மான் இங்க இருந்துச்சுன்னா வச்சுட்டு கொடுக்கணுங்கிற ஆசை என்ன மேல கிடையாது உங்க மான் ஒரு இங்க இருந்துச்சுன்னா வாங்க வேற உங்க மான் குட்டி இங்க தான் இருக்கு உங்க கையில புடிச்சு கொடுத்து வழியடிக்கு வச்சுட்டு நாங்களே எங்க இடத்துக்கு போக வேண்டிய நிலையில இருக்கிறோம் அதனால மான் குட்டிங்க இல்ல உங்க மான் குட்டி சிறப்பு இருக்கா மானுக்கு சிறப்பு இல்லாம முதல்ல ஒரு சிறப்பா சொல்லலையா அந்த மான் எப்பேற்பட்ட மான் எப்பேற்பட்ட அந்த மானை கண்டோன்னு எதனால மை கொண்டே விஷயத்தை சொல்றீங்க இதோ எந்த மாந்தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே இதோ எந்த மாந்தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே அடன்போடு தந்தை விட்டால் நல்லவர்களை இதோ எந்த மாந்தான் முன்னாலே நான் சந்தனோட அப்பா கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க என்ன திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு திருமணம் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாரு அம்மா மகளுக்குரிய துணை எது மகனுக்குரிய துணை எதுன்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனா நீ மகளுக்குரிய துணையில உட்கார்ந்துட்ட அதனால ஒண்ணு நான் மனதுக்க முடியாது காத்திரி என் மகன் வருவான் திருமணம் செய்து கொள்ளலாம்னு தந்தை சொன்னதுனால சந்தனம் போனாரு கங்கையை திருமணம் பண்ணாரு அவங்களுக்கு ஒரு பந்தம் உண்டு சீதை மான கேட்டா ராமனுக்கு தெரியாத பொய்மான்னு நல்லாவே தெரியும் பொண்ணு கேட்கும் பொழுது ஆசைப்பட்டு பூவா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர் தான் கணவருங்கிறதுனால அவர் எடுத்துக்காட்டார்கள் மனைவி கேட்டதுக்காக தயங்காம மான தேடி போனார் மான்குட்டி வரல இந்த விஷயத்தை நான் சொல்றேன் நீங்க ஒரு முறை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் கேட்கிறேன் பேருவரே வைக்காத புள்ளிக்கு தான் கோலமா தேவரே
மருந்து உண்டு பிடி வாதத்துக்கு மருந்து எழுதி வைக்க ஏன்னா சொல்ல பிடிதோர் சொல்ல வெள்ளஞ்சொல் இன்மை அறிந்த அப்படின்னா ஏன்னா பேசுவதெல்லாம் பேச்சாகாது பேச்சு என்பது சிறந்ததொரு கலை கண்டிப்பா சிறந்ததொரு கலை அந்த மாதிரி நம்ம இடத்துல நம்ம பேசுற பேச்சு உண்மையில வச்சாங்க அந்த இடத்துல தேடி வந்திருக்குன்னா நீங்க சொன்னீங்க சந்தன் மகாராஜா வந்து தேடி வந்தாரு வேட்டைக்கு போனாரு வேட்டைக்கு போன இடத்துல கங்கை என்ற பெண்ணை கேட்டாலும் அதனால ஒரு பெருங்குடைய விஷயம் நடந்தது ஆமா புரியுங்களா அதே மாதிரி ராமர் மான கண்டாரு அவர்களுடைய பெண்ணாக சீதை தன் மனைவி கேட்கிறார் அழகான மனைவி இப்படிப்பட்ட மானம் பார்த்ததே இல்லப்பா எப்படி மானம் பார்த்திருக்கேன் இது தங்க நிறத்துல இருக்கிற மானம் அந்த மானம் எனக்கு வேணுமே சீதை கேட்ட உடனே கொண்டாட்டி விருப்பப்பட்டா கொண்டாட்டி கேட்டா கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் கேட்கறாங்க செஞ்சு கொடுக்கணும் இப்ப எல்லாத்தையும் எவ்வளவு கேட்கறது ஆசை நிவர்த்தி செய்யணும் அவருடைய கொண்டாடி போனார் அவருக்காக ஒரு பொய்மான் அந்த விஷயம் தெரியாமல்ல ஏன்னா அந்த பொய்மான காட்டை இங்கே போகணுமா இங்கே ராமேஸ்வரம் வந்து செய்த தூக்கி போகணும் அந்த ராமேஸ்வரம் அடியில் நிற்பதற்காக நடத்தப்பட்ட அது கதையில தானே நடக்கும் உண்மையில நடக்காதுங்க அதே கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகட்டும் புது பொண்டாட்டியா வரையில கொஞ்சம் பார்த்து திருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி கேட்கும் போது அடி ஓடி கேளுங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகும் போது இப்பதான் புதுச்சேரை இருக்கிறாங்க ஒரு புள்ள குட்டி பிறந்து அதுக்கப்புறம் ஏங்க அந்த நகை நல்லா இருக்கு புள்ள குட்டி எல்லாம் பார்த்துட்டு அப்ப நகை உள்ள நேரத்தை உனக்கு அளவு உறந்து வச்சா ஓடி அப்படிப்பாங்க கேட்கிற ஊர்ல எங்க வாங்கி கொடுக்குறாங்க புது பொண்டாட்டியா இருக்குன்றவங்க இதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஏங்க ஒரு கதையே இருக்குங்க புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்க போய்கிட்டு புது பொண்டாட்டி இல்லையா பார்த்து பார்த்து கூட்டிட்டு போறாங்க நாமள கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கல்லுல இருந்த அம்மா தட்டிக்கிட்டாங்க அப்ப அவர் சொல்றாரு அட சனிய முடிச்ச கல்லே பொண்டாட்டி கால தட்டிக்கே வேதனை போறாரு துடிக்கிறாரு அப்ப சனியனே கல்ல திட்டாரு மறு வருஷம் அதே கோயிலுக்கு போறாங்க அப்பவும் அந்த அம்மா கவனிக்காம அந்த கல்லு அடிச்சுக்கிட்டாங்க அடி சனிய முடிச்சவளே பார்த்து வரக்கூடாது கல்லு இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியலான்னு கேட்கிறாரு முதல் வருஷம் கல்லுல இருந்து மறு வருஷம் எங்க இருக்கு கொண்டாடிட்டு இருக்கு கதையெல்லாம் அப்படி இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க விருப்பப்பட்டு நினைக்கின்ற கல்யாணத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கேன் கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஒரு அண்ணாவோட வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறதை கொண்டு வந்த காசு அப்படியே தாய் ஒப்படைக்கிறாரா இல்ல கிடையாது அப்ப அந்த பருவத்துல இங்கெல்லாம் வருவது இயல்பு இந்த மாதிரிங்க இந்த மாதிரி தாங்க ஒரு மனத்துக்குள்ள ஒரு காதலன் காதலி வனத்துக்குள்ள ஒரு காதல் காதல் இது மாதிரி சொல்லக்கூடாது வனத்துக்குள்ள காதல் காதல் ஒரு கதையாங்க ஒரு கதையோட ஒரு மனத்துக்குள்ள ஏன் கதையில ஒரு காதல் நான் தேடி வந்திருக்கேன் நீங்க எதுவும் காடு நின்றுட்டு இருக்கீங்க இப்ப நம்ம நிக்கிற காடு தானே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இல்லங்க அந்த ரசனையோட சொல்லுவீங்களா ரசனையோட பாரதி ராஜா மச்சினேவரு அந்த ரசனையோட சொல்லுவாரு கதையை சொல்லுவீங்க கிராமவாசிகள் எப்படி கிராமத்துடைய கதைகள் எப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததை நீங்க சொன்ன அந்த பாரதி ராஜா புரியுங்களா அப்பேற்பட்ட இடத்துல அப்படி பார்த்த உடனே உன்னதான் நான் கல்யாணம் கேட்டு என்னமோ கேட்டுப்பாங்க யாரு நான் கல்யாணம் பண்றேன் உனதான் கல்யாணம் பண்றேன் கதையில நீங்க கையை வச்சு மக்கள் நீங்க என்னமோ சொன்னீங்க அந்த பெண்ணா உண்மைதானே சொல்றாரு அவரு கதையில நானும் சொல்றேன் நான் கேக்குறேன் நீ யார் போய் ரயில விழுந்தாலும் ரயிலாவும் மேல ஏறினாலும் யாருக்கு சேதாரம் நம்மளுக்கு தான் சொல்லக்கூடாது அப்போ பேசாம கல்யாணம் பண்ணலாம்ன்றீங்க யாரு ரொம்ப நாளா காதலிச்சுட்டே நல்லா இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் புள்ள குட்டி வைக்கணும் குடும்பம் ஏற்படுத்த வேணாமா கண்டிப்பா கண்டிக்கலாமா கண்டிக்கலாம் அந்த பிள்ளைக்கு அப்படின்னா அந்த பெண்ணிட்ட போய் கேட்கிறாரு அவர் கேக்குறாரு உடனே அந்த பொண்ணு சொல்லுது அது எப்படி பொம்பளை இருக்கு நான் பாக்குறேமா பொம்பளை உடனே சரின்னு சொல்லுவாளா நீ காதலிக்கிறான்னு தெரியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசியில நீ எப்படி நீ வச்சு காப்பாத்த போற எப்படி உன்னை நம்பி நான் வருவது நல்ல விவரமான திறமையும் உன்னுடைய அறிவுத்திறமையும் நான் சோதிக்கணும் அதனால நான் கேட்கிறத நீ கொடுத்துட்டேன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளை அப்பதான் அது சொன்னேன் என் வாழ்க்கையில பாதியா இருக்கிறது எனக்கு கொண்டாடியா வரணும் நீ எதை கேட்டா நான் தர மாட்டேன் அதான் பெரிய காரணம் தம்பி யாருக்கு கொடுக்குறாரு அங்க போயிடுங்க நாடகம் எனக்கு ஒரு நீயே கொண்டாடியாரு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நானூறு வேஷம் போட்டு 50 அடி அங்கே நிக்கிறது ராஜபாட்டு வேஷம் போட்டா இங்க நம்ம கிராமத்துல எனக்கு இந்த வருஷம் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அது ஏன் இப்படி கோவப்படுறீங்க தம்பி படைய பாடி அங்க நின்று தம்பி வர்றோம்னா அப்பெல்லாம் அவசியம் இல்ல அப்படிதாங்க அங்க போங்கன்ட்டு அந்த மாதிரி கோவப்பட்டுச்சு கடையில அப்படித்தான் கோவப்பட்டுச்சு அந்த பிள்ளை அந்த பிள்ளை கோவப்பட சரி இப்ப என்ன அப்படித்தான் அவர் என்ன சொல்றாரு தலையில ஒட்டி அன்பே
பேச்சு வர இங்கே இப்ப பேசுங்க சொல்லுங்க என் கதைய என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேணாம் எனக்கு கொண்டாடிங்க வளர்ப்புற உடனே தலைமை போயிடுவா அப்படியே அந்த சொல்லுறேன் இந்த கதையை உங்க வாத்தியா இந்த சொல்லுங்க கதையில அப்ப சொன்ன உடனே இந்த பெண் என்ன செய்யறா பக்கத்துல ஊரணி இருக்கா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெருங்குண்ட குளம் இருக்கு அந்த குளத்துக்கு ஒரே ஒரு மாமரம் அந்த மாமரத்துல 2 மாம்பழம் பழுத்திருக்கு அப்பதான் ஆரம்பம் ஒரு மரத்துல 2 தான் பழுத்து இருந்துச்சா நீ எதுக்கு வச்சிருச்ச ஏங்க நீங்க மரத்தை தானே சொல்றீங்க மரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லுங்க தெரியுங்களா மாமரம் நிறைய இருக்கு மாமரம் ஒரு மரத்துல நிறைய மாங்காய் கிடைக்கிறாங்க ஆனா ஆரம்பத்துல பழுக்கும் போது ஆரம்பத்துல 1 2 தான் பழுக்கும் ஒரு 3 நாளா இல்லையா அப்படில 2 மரம் பழுத்து இருந்துச்சு அவ கேட்கிற அந்த காதலி இங்க வாங்க என்ன நீங்க கல்யாணம் பண்ணணும்னா அந்த குளத்துல இருக்கிற மாமரத்துல இருக்கிற மாமரத்தை பறிச்சு எனக்கு கொடுத்தாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுதானா இன்னும் 2 பழம் கேட்டுட்டு இருக்க என் பக்கம் வா நத்த பக்கம் எனக்கு 80 மாம்பழம் வேணும் கூட ஒரே உணவு இறக்கி விடுவாங்க அவர் என்ன சொல்றாரு இல்லானே இப்ப போய் பறிச்சுட்டு வரணும் ஏங்க குளத்துக்குள்ள இறங்க மரத்தை காது எனக்கு கால் வைக்க போறேன் அப்பதான் உண்மை தெரியும் என்ன குளத்துக்கு பெரிய முதல கிடக்குது ஏறுங்க ஆமா முதல்ல பார்த்தா ஏறுறேன்னா திரும்பி வந்துடுவேன் இந்த முதலைய தாண்டி எதை தாண்டி முதலைய கடந்து ஆமா முதலைய தாண்டி போகணும் அந்த கடந்து தாண்டிதான் போகணும் தாண்டி போய் இந்த மாமரத்துல ஏறி மாம்பழத்தை பறிக்கணும்னா அந்த மாமரத்துல 4 ஒழுங்கு உட்காந்துருக்கு எந்த குடும்பம் இந்த சொல்றீங்க 4 உறவு பண்ற சேட்டை தாங்க முடியல ஆனா குரலுக்கு வாழ ஒரு குரல் பெருஞ்சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த குரலுக்கு முதல்ல வாழ நெருப்பு வைக்கணும் அப்ப இந்த குரங்குலாம் அதுல இருக்கு இந்த குரங்கு மீறி அந்த மாமரத்தை பறிச்சுக்கணுமே நம்ம முன்னாடி கேட்டுட்டாலே கொண்டாடி கொடுமையாட்டி கதைதாம சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் மறுபடி மறுபடி சும்மா சொல்லிருப்பாங்க அப்புறம் சும்மா பெண்ணத்தை நினைச்சு சொல்றது சொல்லுங்க சரி ஏன் அப்படி போவான் கதை கேளுங்க நல்லா நல்ல கதை. இந்த கதை நல்லா இருக்குமே அப்புறம் நம்ம முன்னாடி கேட்டுட்டாரே கொண்டாடி வரப்போறவங்க கேட்டுட்டாரே அதை கொடுக்கணும்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த குரங்குலாம் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் எந்த குரங்கு? கதையில அவரை குரங்கு சொல்றேன் அப்ப என்ன பண்ணாரு கரையில ஒரு கல்லை எடுத்து மாமரத்துல நம்ம பழத்தை நோய் அப்படி எரியறாரு இந்த குரங்கு சும்மா இருக்குமா பாருடா என்ன திமிரு இருந்தா கல்லை விட்டு எரியறானே மனுஷன் அவனை நம்ம சும்மா விடலாமா அவனை நம்ம எடுத்துட்டு எரிய விட்டு இந்த குரங்கு கண்ணுல எது தென்படுத்த அந்த பழுத்த மாம்பழத்துல ஒண்ணு தென்பட்டுச்சு உடனே அந்த மாம்பழத்தை பறிச்சு இந்த உன்னை நானும் இருந்தான் எரிய மாம்பழம் அங்க இருந்து அப்படியே வந்துச்சு அப்படி பிடிச்சிங்க அது காதலியே ஐயோ ரொம்ப புடிச்சறாங்க சச்சின் டெண்டுல்கர் கேட்ட மாம்பழம் கிடைச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான் அந்த கதையில அந்த மாதிரி ஆனா உங்க கதையில குரங்கெல்லாம் முட்டாள் குரங்கா இருக்கு போல இருக்கு ஏன் பழத்தை கண்டாலே குரங்கு விடாது அது மாம்பழத்தை குரங்கு தூக்கி போடுச்சுன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியம் அந்த குரங்கு தொடங்கி செடத்து தெரிஞ்சுட்டு கண்டுக்கு அது படுத்ததுதான் அது தெரிஞ்சிருக்கு காதலி கேட்டா கொடுத்தது சரி இப்ப எந்த பொருளுமே ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறவங்க முதல்ல பத்தப்படுத்தவான்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப உங்ககிட்ட மான்குடியை கொடுக்க சொல்றீங்க கதையெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க மான் பிடிச்ச பழக்கம் இருக்கா அப்படி ஏற்கனவே ஒரு மாடு பிடிச்சி வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படியே ஜோதி வடிவமா வீட்டுல ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கீங்க ஜோதிங்க அதோட போய் என்ன வழி படிக்கிறீங்க நீயமா போற எனக்கு வேலை இருக்கியா உனக்கு வேலை அந்த கட்டி எனக்கு பெருமுட வேலை இருக்குங்க வாங்க ஏழே கத்துறீங்க நீங்க இப்படித்தாங்க ஒரு பக்கம் போன இடத்துல வழி மறிச்சு புடிச்சு கொண்டாந்து வச்சிருக்கேன் புரியுதா அப்படி வேலையா அவனு ஜோதி லட்சுமியாக இடது புறத்துல வச்சிருக்கேன் வலது புறம் சும்மாவே இருக்கு அதனால அதுக்குதான் இந்த மாலை பிடிக்காம வந்திருக்கேன் எங்கிட்ட சும்மா இருக்கக்கூடாது எனக்கு ஒண்ணு இருக்கணும் எதுலையாவது உங்களை வச்சுக்கிட்டே இருக்கணும் நான் சொல்றேன் கேளுங்க எப்பொழுதுமே பிரச்சனை இல்லாம இருக்கிறதா வாழ்க்கைக்கு நிம்மதி ஐயா ஏன் இப்படி இருக்க அப்படி நினைக்க கூடாது இது போல பிரச்சனை பிரச்சனை இல்ல சரிங்களா என்னது ஒரு மனுஷன் அந்த பூலோகத்துல பிறந்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம யாருமே இருக்க முடியாது முடிஞ்ச அளவு எந்த பிரச்சனையும் சமாளித்து அந்த பிரச்சனையை நீக்கொண்டு வாழலாம் வாழ்க்கை அப்ப நீங்களா பிரச்சனையை தேடிட்டு பிரச்சனையை சமாளிக்கிறாங்க போல இருக்கு நமக்கெல்லாம் பிரச்சனைக்கு போறதில்ல அப்படியே பிரச்சனை வர பார்த்தாலும் நமக்கு வேற பிரச்சனை எந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு எதுக்கு பிரச்சனை வருது? இல்ல நான் ஒரு ஒரே விஷயம் ஒரு சந்தேகம் ஆண்குட்டிக்கு எப்ப இல்லைன்னு சொன்னோம், அப்போ இடத்த காலி பண்ணிட்டு போயிடும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி கதை, புருஷன் கதை, நாங்க கதை, பொண்ணு கதை, இல்ல நான் கதைடா. நீங்க தான் இல்லைன்னு சொல்றீங்க ஏய், ஏய், நீங்க வரக்கூடாதுப்பா, அங்க போய் சொல்லிவிட்டேன். என்ன ஆமா, பவதானே. என்ன பேசிக்கிட்டு அங்கேயே வந்துக்கிட்டு ஏன்னா அந்த பிள்ளைங்க தான் என்ன அப்படி பயப்படுறீங்க? எல்லாம் இருக்கக்கூடாது ஏங்க உங்களை பார்த்தா இறக்காம மனசா தெரியுது இல்ல, இங்க பேசாம இங்க வாங்கப்பா. வாத்தாக்கு மாமா வாமாட்டு
மாங்குடியே பச்சரிசி பல்வரச நிறைந்த மானம்மா அத பக்குவமா நான் படிக்க உகந்த மானம்மா இன்னைக்கு வந்த ஆளுங்க பல்வரிசையே அப்படி பட்டு மத்தியில விரிச்சு என்ன பண்ணுவீங்க? அது என்ன செய்ய பண்றீங்க? அழகான மாநிலையா அந்த மான் மத்த மான் மாதிரி கிடையாது. அந்த மானை பார்த்துட்டோம்னா பார்த்துட்டே இருக்கிறான் போல இருக்கு. பார்த்துக்கிட்டே சாப்பிட தோணாதியா. அழகான மான் அது அப்படியே பத்து மட்டையில. சரி மலங்காட்டுல பாத்தீங்கன்னா அந்த கம்மங்காட்டுல பாத்தீங்கன்னா அந்த மானை என்னங்க கம்மங்காட்டுல உங்களை அடைய வச்சுக்கோங்க விஷயத்தீங்களா நான் பார்த்தது வெளிமலையில தான். அந்த மான் அப்படியே ஓடி வந்து இந்த ஓய்வு கம்மங்காட்டுல இருந்து அப்படியே எப்பா நான் பிறந்ததே ராமனப்பட்டி மலைக்காட்டுலங்க இருக்கிறதே கம்மங்காட்டுல இப்ப எப்ப அதெல்லாம் குடிச்சு நீங்க எங்க படிக்காரா இருக்குது கம்மங்காட்டுல இருக்கு உங்க அந்த மான் அது இருக்கிற கொம்ப வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்கும். ஆனா அதே மானை நம்ப வச்சு நான் பிடிச்சுன்னு வச்சுக்கினேன் மானுக்கு வலிக்கும். இத்தனை ஓட்டு வாய்க்கு இங்கிட்டு வார்த்தை ஆகாது தம்பி கொம்ப வச்சு உன்னை அந்தரத்திலே வரவழைத்து ஐயா உயிரா சென்றே அந்த உலகிலே மாயவழி இல்லாத மாறுகார கிட்ட வந்து கிட்டினாலே
ஆமா வெள்ளி முளைச்சிருச்சு விடியக்காயிருச்சு செல்வகாலம் பட்டியல நான் காத்திருந்து வீணா போச்சு வேறு ஒரு காத்திருந்து வெள்ளி முளைச்சிருச்சு விடியக்காயிருச்சு கந்தனுக்கு திரவி வச்சு இந்த கம்மங்காத்த ராசாத்திய காவல் வச்சு சீரகப்பட்டி பழையப்பா கருவாய் வந்த வேட்டை யார் கருவாயா யார் கருவாயா சொல்லுங்க கருவாத்துல அவன் பாடி வச்சிருக்கா நான் என்ன போய் கருவாய் வச்சிருக்கேன் இங்க பாருங்க பாடுறது வாங்கி சரி பாரு வாங்கி பாடுங்க அவரு ரெண்டு பேரும் நீங்க போது அங்க இருக்கிறீங்களா இல்லையா யார் கருப்பு யார் கருவாச்சும் தெரியும் போங்க போறாங்க இல்ல கருவாய் வந்த வேட்டை சீரகப்பட்டி பழையப்பா கருவாய் வந்த வேட்டை எங்க அவரு கருப்பா இருந்தா போறான். அவர் நல்ல சிகப்புங்க பேரே கருவாச்சி கருவாச்சி அண்ணே, நல்லா இருக்கு அவதி கொடுங்க என்னமா என்ன அதான் நான் வேலை பார்க்கல அது என்ன எனக்கு மட்டும் பாடி பாட மாட்டேங்கிறீங்க ஏங்க அவர் அப்படியே அப்படியே பாடி இல்ல அவர் உண்மையான பேரே வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி கருப்பசாமி இல்ல வெட்டிக்கார பாட வாங்கி பாடலாம்ப்பா யாரு எனக்கு பொய்யா தான் பாட தெரியாது சொல்றியா இல்லையா ஆத்தா ராசாத்தி நீ பேசுற வாங்கி பாடியல எப்படி பாரு சீரகப்பட்டி பழையப்பா கருவாய் வந்த வேட்டை காலையில பாப்பா யாரு கருப்பு சீரகப்பட்டி பழையப்பா ஏய் நீ பாட வந்து இன்னைக்கு நான் அடையாளம் கேட்கவே விட மாட்டேன் ஏங்க எப்படிங்க பொய்யா பாடுறீங்க அவர் தம்பி உண்மையா பாடுவாரு முடியாதுங்க ஏய் ஏய் யாரோ வந்தா கடுப்பாயிராங்க போய் பாடிடுவா சொல்றேன் நம்ம கருப்பா எனக்கு மனசுல ஏய் சீரகப்பட்டி கருவாயிலே காவல் வச்சு தரிகலங்க போகுதுங்க ஐயா தங்கவையில் முருகா தங்கவையில் வாழனா தன்னாரே அங்க மயில் வாங்கடா தந்தாரே நாளே அள்ளி மயில் வாங்கடா நாளே மாடு குண்டான அங்கலட்சம் சொல்லுங்க மான் வந்தா குடுக்குறேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க வேணுங்கிறத கொடுத்தேன் இதெல்லாம் பயம் விஷயமே கேட்டீங்களே இதெல்லாம் பயப்படுறவங்க எதுவும் பேசலாம் இதெல்லாம் பயப்படுறவங்க என்ன கேட்டீங்க இப்ப அங்க லட்சணம் சொல்றீங்க அந்த லட்சணத்தை சொல்லுங்க அழகு ஏய், அந்த போய் கேட்காதா எல்லாம் ரெண்டுமே நல்லா இருக்குமா நீ என்னமா கோவப்படுற உங்க பிள்ளையா இருக்கிறீங்க பாக்குறீங்க கரெக்டா எங்க நீ ஆத்தா பொம்பளை கூடாது அதுதான் சொன்னேன் மெட்ராஸ்ல சார் ஏறி வந்தோம்னா அற்புதமான மரம். மானை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் லட்சம் சொல்லுங்க மாத்துறீங்களா போதும் எல்லாம் கூட்டா சேர்ந்துட்டு பண்றீங்க கூட்டு சேர்த்துக்கிட்டா உடம்பு போட்டா வாங்கி விச வைக்க சொல்றீங்க அந்த மான் அழகான மானுங்க காலையில பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி எப்படிப்பட்ட மானு காயாத கானகத்தே காயாத
பணம் தேடி வந்திருக்கீங்க. அண்ணே தங்கராசு, என்ன தங்கராசு? அண்ணே தங்கராசு. இங்க பாருங்க. போ. கருவாயன்னு என்ன சொன்னீங்க? ஆனா உண்மையான கருவாச்சினீங்களே. ஆனா நான் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன். ஏய் அண்ணே ஓடியா ஓடியா. பாருங்க. முகத்தை கொடுத்தாங்க ஓடியா. உங்களை பெருமைப்படுத்தி நான் அத்தை மகன். அத்தை மகன். இங்க பாருங்க. இதுக்கு தான் நீங்க எவ்வளவு சிவப்பா இருக்கீங்க. இதுக்கு தான் சொல்லுவாரு. நீங்க என்னை கருப்புனாலும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். கூத்தாடிக்கு முறையில கொழுக்கட்டை தலை இல்லைன்னு. அத்தி பொண்ணு சிவப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு ஒழுக பொண்ணு ஊடகம் வந்தால் முள்ள கண்டு திகப்பா. அத்தி பழ சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒழுக பொண்ணு ஊடகம் வந்தால் முள்ள கண்டு திகப்பா. தீபம் கொண்ட பெண்ணிடவே, மண்ணில் வந்த பெண்ணிடவே, எப்போது மலரை எப்போது நல்ல பூவே. அத்தி பழ சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு ஒழுக பொண்ணு ஊடகம் வந்தால் முள்ள கண்டு திகப்பா. விடிய காலத்தில் இருக்கு சங்கதி. அண்ணே கூத்தாடிக்கு முறையில கொழுக்கட்டைக்கு தலை இல்ல. ஆமாத்தா அதுவும் அண்ணன் நீயே அண்ணன் என்ன மேடைக்கு வந்தா பாடா இந்த பாதியா. மேடை விட்டு இறங்குறதுக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம் வாய்ப்பு. ஏய் காலையில மாலையை போட்டுக்கிட்டு நல்ல வார்த்தையா பேசி தங்கை என்ன நடக்கலாம்? வந்த உனக்கு இப்பொழுது திருமணம் நடக்கலாம். வந்த வேலூரு ஆ. என்னதான் தேடி வந்து சொல்றாரு. இதுக்குதான் அழகா பிறக்காதுன்னு சொன்னேன். அதான் சொன்னேன். எனக்கு நல்ல நாளையிலே பழியா கோவம் ஆமா. வரும். என்னமோ உன் மேல கோவம் வர மாட்டேங்குது. தெரியும் நான் உன் உயிர் தம்பி இல்லையா? உனக்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. எங்க அப்பா நீ. அப்படியா? எப்படியே நம்பிராசன் ஆகிட்டேன். ஏய் அந்த அப்பா இல்ல. ராசு சாமியை கும்பிடுத்தான். எங்க அப்பா விட கூடாது. சரி முருகப்பெருமான் பண்ண அவனுங்க. கும்பிடுத்தான். சண்முக மந்திரம் சரவண மந்திரம் சிந்தை குளிர்ந்திடும் சிவகுரு மந்திரம் ஓடும் போது சுகம் ஆகிடுதே ஆரெழுத்தாளே ஆரிடலானே ஒரு முறை சொன்னாலே பேரின்பமே சண்முக மந்திரம்
வள்ளி வேலனாகவும் வேடனாக வந்தவனானே அடுத்து விருத்தமாக காத்திருக்கின்றேன். பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காகவே காத்திருப்பவள் நான். தங்களை தவிர அருகில் யார் முழுதான் நிற்க முடியும்? தங்களை மனதுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவியாரை சமேத சுப்பிரமணியனே அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாவது இருந்தாலும் தரத்தில் எவருக்கு முதலிட வேண்டும் போதுதான். தாரத்தில் இரண்டாம் தாரமாக தரத்தில் முதலிடம் மூத்த தாரம் அக்கா. ஆமா கோபிக்க மாட்டார். அக்கா தங்கச்சி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அக்காவை தங்கச்சி ஒரு ஒருத்தர் விட்டா பிரச்சனை வரும். வரம் கொடுக்கலாம் சொல்லுவாங்க. படிச்ச மாப்பிள்ளை எட்டி வைக்கிறேன். உன்னுடைய விருப்பப்படி இந்த பூலக மக்கள் அனைவரும் தமிழுக்கே கடவுள் வந்து இவரு உன்னுடைய விருப்பப்படி இந்த பூலோக மக்கள் அனைவரும் ஏர்வான்தாரப்பட்டி வாழ்கின்ற கிராம பொதுமக்கள் அனைவரும் 16 செல்வங்கள் மற்றும் சீரோடும் சிறப்போடு வாழ்வார்கள். உன்னுடைய விருப்பப்படி தாரத்தில் இரண்டாம் தாரமரத்தும் தரச முதல் தரம் உனக்கே தரணுமா? முருக பெருமானே, எனக்கு ஒரு வரம் கொடுத்தே நீங்க ஆக வேண்டும். உனக்கு என்னையா வர வேண்டும்? எனக்கு முருகன் மனுஷனா வர போறீங்க. எனக்கு ஒரு வரம் வேணும். முருகா, ஒரே ஒரு வரம். எப்பொழுது பார்த்தாலும் விடியும் பொழுது ராஜகோலத்திலே காட்சி தருகிறீர்களே, உங்களை நான் பழனிகள் மாதிரி கோமணத்துடன் பார்க்கணும். உனக்காக தனிப்பட்ட முறையில் தண்ணி பார்க்கலாம் ஒரு காட்சி. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா, பொன்னடியை பணிந்தோ